செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் ஏதோ ஒரு டிசீஸ் பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் எக்ஸ்போசருக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அது நெகட்டிவாக மாறிடுது. நெகட்டிவாக மாறினது ஆஃப்டர் சம் டைம் வந்து பாசிட்டிவாக மாறுமா? நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக கேட்குற கொஷின். இது வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவின்னு எடுத்துட்டிங்கன்னா 180 டேஸ், மற்ற டிசீஸ்க்கெல்லாம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 to 100 டேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 100 டேஸ் தாண்டிருச்சு அப்படின்னா அது பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு, ஹெச்ஐவி தவிர மற்றது. ஹெச்ஐவி வந்து 180 டேஸை தாண்டிடுச்சு அப்படின்னா நார்மல் டெஸ்ட்லேயே நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்போசருக்கு. ஆனால் இன்னைக்கு கூட புதுசாக ஒரு பேஷண்ட் பார்த்தேன். லாஸ்ட் ஏப்ரலில் வந்து அன்னோன் பர்சனோட இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு அது ப்ரொடெக்டட் செக்ஸ், அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி எல்லாம் நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஃபியூ டேஸ் பேக் நான் அகைன் வந்து இன்னொரு அன்னோன் பர்சனோட அது ப்ரொடெக்டடா அன்ப்ரொடெக்டடா வச்சுனான்னு எனக்கே தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன டெஸ்ட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், பெப் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டாரு. ஸோ இந்த மாதிரி தவறுகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் இம்மிடியேட்டாக டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிடுங்க.